Hi, hello viewers. Welcome to Nakshatra Tamil channel. இன்னைக்கு வீடியோல எக்ஸ்க்ளூசிவா அமெரிக்கால எங்களோட அங்கிள் வந்து ஒரு டூப்ளெக்ஸ் ஹோம் வந்து வச்சிருந்தாரு. ரொம்ப நாளா ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அது இப்போதான் வந்து ரெனோவேஷன் வந்து ஃபுல்லுமே வந்து கம்ப்ளீட் ஆகி அந்த டூப்ளெக்ஸ் ஹோம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து காட்ட போகிறேன். நம்ம இந்தியன் ஸ்டைலில் நிறையா வீடு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. செட்டிநாடு ஸ்டைல், வில்லேஜ் ஸ்டைலில் அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்த்துருப்போம். பட் ஒரு அமெரிக்காவில் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குது, அந்த இன்டீரியர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, கிச்சன் எப்படி பண்ணியிருக்காங்க, டூப்ளெக்ஸ் ஹோம் வந்து எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நானும் உங்களோட சேர்ந்து பார்க்க போகிறேன். கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்களோட எங்கள் அங்கிள், எங்கள் கசின்ஸ் எல்லாருமே வந்து அங்கே இப்போ தான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸ் வார்மிங் கூட எங்களால் வந்து கலந்துக்க முடியல டியூ டு இந்த கோவிட்னால. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நிறைய விஷ் இருக்கும், நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து ஃபுல்ஃபில் ஆகி உங்களோட ட்ரீம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்ஷத்ரா தமிழ் சேனல் மூலிமா வந்து உங்களுக்கு வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வாங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நக்ஷத்ரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடத்துல தான் வந்து எங்கள் அங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வீடு இருக்குது. இது வந்து நார்த் டெக்சாஸில் டாலஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் வந்து இருக்குது. ரொம்ப வருஷமாக வந்து அவங்களோட கனவு அப்படின்னே சொல்லலாம். இதை மாதிரி வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக அங்கே பிஸ்னஸ் பண்ணுறதுனால அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அங்கேயே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இது கீழேயும் மேலேயும் இருக்கிற ஒரு டூப்ளெக்ஸ் ஹோம். இது நீங்கள் பார்க்குறது ஒரு யூட்டிலிட்டி ரூம். நம்ம இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் இங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து காமனான பாத்ரூம். நீங்கள் இந்தியன் ஸ்டைலில் செட்டிநாடு ஸ்டைல் பார்த்துருப்பீங்க, வில்லேஜ் ஸ்டைல் பார்த்துருப்பீங்க. இதில் உள்ள இன்டீரியர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோட் ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் பார்த்தது கோட் ஸ்டாண்ட். நம்ம இந்தியாவில் சின்னதாக கட்டினாலும் பிரம்மாண்டமாக கட்டுவோம். அங்கே வந்து எலிகெண்ட்டாக சிம்பிளாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கிச்சன். எல்லா இடத்துலையும் விண்டோஸ்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரியே தான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஓவர் வியூ. கீழே இருக்கிற வீடோட ஓவர் வியூ இது. ஹால், கிச்சன், பெட்ரூம் அண்ட் காமன் பாத்ரூம். அண்ட் இப்போ வந்து மேலே போகலாம். மாடியிலையும் இதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும். மாஸ்டர் டாய்லெட் அண்ட் பாத்ரூம் பெருசாக இருக்கும். அதே மாதிரி 3 பெட்ரூம் வச்சு வந்து கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு பெட்ரூம். ஸோ எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட இன்னும் இன்டீரியர்ஸ் ஃபுல்லும் முடியல. இந்த லைட்டிங் போடுறதா இருக்கட்டும், இல்லை இன்டீரியர்ஸ் வந்து வாங்கி வார்ட்ரோப்பாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இன்னும் அரேஞ்ச் பண்ண டைம் ஆகும். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்த கையோடையே வந்து எனக்கு வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை அப்படியே நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கான வந்து முழு வந்து எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எல்லாருக்குமே கனவு வீடுங்கிறது மிகப்பெரிய கனவு. அதுவுமே வந்து தனி வீடு வாங்கி டூப்ளெக்ஸ் வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய கனவு. இப்போ இந்தியனில் கூட இந்தியன் ஸ்டைலில் இருந்தால் கூட நம்ம வந்து அப்ராடில் இருக்கிற மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வந்தாச்சு. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பெட்டரான வந்து ஐடியா கிடைக்கும். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், எப்படி வந்து அடிஷ்னல் யூட்டிலிட்டிஸ் வைக்கிறதுக்கு எப்படி வார்ட்ரோப் பண்ணணும், அடிஷ்னல் ரூம் எப்படி வைக்கணும், இதை மாதிரி வந்து கம்மி பட்ஜெட்டில் எப்படி வந்து பிரம்மாண்டமாக வந்து வீடு கட்டணும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வரும். இதுதான் வந்து
அங்கே எப்படி பாத்ரூம், டாய்லெட் அண்ட் அந்த பாத் டப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பபுள்ஸ்லாம் பார்த்தது வீட்டுக்கு பேக் சைடு இருக்கிற அந்த இடத்துல ஒரு பார்க் இருக்குது. அங்கே தான் வந்து நிறைய பீப்புள் வந்து ஈவினிங் ஆனால் வந்து வாக்கிங் போவாங்க. வந்து அங்கே நிறையா கேம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி பபுள்ஸ்லாம் வந்து நிறையா வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அங்கிள் நிறைய சொல்லுவார். ரொம்பவே பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேலே வந்து 3 பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அது தவிர 2 ரூம் இருக்குது. அது தவிர அடிஷ்னல் யூட்டிலிட்டிஸ் வைக்கிறதுக்கு, அடிஷ்னல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து தனியாக வந்து கபோர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பாத்ரூம், டாய்லெட் எல்லா வசதியோடையும் வந்து இது ரொம்ப நாளாக வந்து ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி ட்ரீம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது பல வருஷ கனவு வந்து இன்றைக்கி வந்து நினைவாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்குமே வந்து லைஃப்பில் ஒரு தடவையாவது பிரம்மாண்டமாக வீடு கட்டணும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஆசைகள் எல்லாம் வரும் வருஷங்களில் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். ஸோ மாடியில் கீழே வந்து காமனாக ஒரு பாத்ரூம், டாய்லெட் இருந்தது. இது வந்து மாடியிலையும் ஒரு கொஞ்சம் பெரிய பாத்ரூம் அண்ட் குளிக்கிறதுக்கு தனியாக செப்பரேட்டாக கிளாஸில் போட்ட அந்த ரூம், இந்த இன்டீரியர்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. முக்கால்வாசி வுட்டன் ஃப்ளோரில் தான் இருக்கும். கீழே தரை எல்லாமே வுட்டில் தான். முக்கால்வாசி நம்ம இந்தியன் ஸ்டைலுக்கும் அங்கே அமெரிக்கன் ஸ்டைலுக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து வுட்டால் பண்ணியிருப்பாங்க. நம்ம இங்கே செங்கல்லாம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். ஸோ பெரிய வித்தியாசம் கிடையாது. நம்ம இதை விட பிரம்மாண்டமாக வந்து வீடை காமிச்சு நம்ம கட்டியிருப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குலாம் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி.